2 years ட்ராப் எடுத்து 3 attempts எழுதினேன். என்னோட நெக்ஸ்ட் ஸ்டோரி பார்க்கலாமா? ஹாய், நான் திவ்யா. செகண்ட் இயர் MBBS படிச்சுட்ருக்கேன் அப்ராடில். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், யாருக்காவது இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்னோட நீட் ஜேர்னி எப்படி இருந்துச்சு, நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன், என்ன மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணாமல் இருக்கலாம் அப்படிங்கிற குட்டி குட்டி டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சது இதெல்லாம் நான் சொல்கிறேன். தென் வந்துட்டு இதை வந்து நீதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் படித்தது வந்துட்டு ஸ்டேட் போர்ட் ஸ்கூல், ஓகேவா? ஸோ ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்னாலே நார்மலாக நம்மளுக்கு வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியுமே, நம்ம படிச்சிருக்கோம்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு லெசன் படித்தோம் அப்படின்னா புக் பேக்கில் வந்துட்டு கொஷின்ஸ் இருக்கும், அதை நம்ம படிச்சுட்டு எழுதுவோம். 1 or 2 கொஷின் தான் புக்குக்குள்ளேருந்து வரும், அதுவே நம்ம அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருந்த டைமில் தான் வந்துட்டு எனக்கு வந்து நீட்டு பற்றி தெரிய வந்துச்சு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. மேம் வந்து எல்லா கிளாஸ்லேயும் வந்துட்டு கேட்பாங்கல்ல, வாட்ஸ் யுவர் ஆம்பிஷன் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்துட்டு தூக்கி ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு டாக்டர் ஆகணும், எனக்கு டாக்டர் படிக்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஆசை. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அந்த ஹாஸ்பிட்டல் போகிறது, இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே வந்துட்டு எனக்கு வந்துட்டு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. ஸோ வந்து 12th படிச்சுட்டு இருக்கும்போது அதை பற்றி எந்த ஐடியாவுமே கிடையாது. நீட்டு படிக்கணும், நீட் எழுதுனா தான் வந்துட்டு MBBS ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஸோ வந்துட்டு 12th or 11th ஒரு மிட்லலாம் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு நீட்டுன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாம் எழுதுனா வந்து நம்ம வந்து டாக்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எக்ஸாம் நான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆன்லைனில் வந்துட்டு நான் ஒரு கோச்சிங் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். நான் வந்து அந்த கோச்சிங்கில் வந்து போய் படிச்சுட்டு இருந்தேன் 2 இயர்ஸுமே, லைக் 1.5 year கிட்ட. அப்போ இருந்து என்னாச்சுன்னா வந்து கோவிட் வந்துருச்சு 12th வந்துட்டு. ஸோ பெருசாக வந்து நான் 12th என்னோட ஸ்டேட் போர்டுக்கே நான் வந்து ஒழுங்காகவே படிக்கலை. ஏன்னா பிகாஸ் ஆஃப் கோவிட் நம்ம வீட்டிலே இருந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுவோம், அந்த மாதிரி போச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா 12th முடிச்சாச்சு, எப்படி எக்ஸாமே இல்லாமல் வந்துட்டு கோவிட் பாஸில் கோவிட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஸோ அப்புறம் நீட் எழுதினேன். நீட் எழுதின உடனே என்ன ஒரு இதுன்னா, நம்ம ஸ்கூல்லலாம் ஒரு குட்டி குட்டி MCQலாம் வைக்கும்போது நம்ம வந்து என்ன ஏதாவது எழுதுவோம், கபுக்கா போட்டு பார்த்து எழுதி நம்மளுக்கு எப்படியும் மார்க் வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு எனக்கு நீட் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு அந்தளவுக்கு பெரிய எந்த நாலேஜுமே இல்லை நீட்டை பற்றி. இப்படி இருக்கணும், தான் எழுதணும், இவ்வளோ கஷ்டமாக இவ்வளோ பேர் எழுதுறாங்க, அதை பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே எனக்கு கிடையாது. ஸோ வந்துட்டு அப்போ நான் போய் ஜாலியாக எழுதிட்டேன். எழுதினப்போ நான் வந்துட்டு அவ்வளோவா ஸ்கோர் பண்ணலை. நான் நினச்ச அளவுக்கு வந்துட்டு நீட் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறமும் எனக்கு வந்து அப்படியே ஒரு நிமிஷம் ரியலைஸ் ஆச்சு, ஓகே இது வந்து கொஞ்சம் ரொம்ப டஃப்பான எக்ஸாம், ஸோ அதுக்கு நம்ம தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அந்த 12th நான் அந்த NCERT புக்கை படிக்கும்போதே எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னது இது, நம்ம இது வரைக்கும் நம்மளால படித்ததே கிடையாது, லெசன் ஃபுல்லாகவே படித்து அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க, கீவேர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு எந்த ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்துட்டு இதை வந்து ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் NCERT பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கும். நான் அப்போ வரைக்கும் படித்தது வீடியோஸ் அந்த மாதிரி தான், NCERT புக்கு கூட என்கிட்ட இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நான் 1 year ட்ராப் எடுக்கும்போது தான் வந்துட்டு இன்னொரு கோச்சிங் வந்துட்டு போய் சேர்ந்தேன். வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோச்சிங் சென்டரில் போய் ஜாயின் பண்ணிட்டு அங்கே தான் நான் போய் NCERT புக்கையே வாங்கி ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னோட NCERT புக்கை பார்த்து நான் வந்து அதை வந்து படித்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் எஃபோர்ட் போட முடியுமோ போட்டேன், படித்தேன். டே அண்ட் நைட் ஸ்டடி பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்து நிறைய குரூப் டிஸ்கஷன் பண்ணேன், நிறையா எக்ஸாம்ஸ் வந்துட்டு எழுதினேன், நிறையா டெஸ்ட் வந்துட்டு எங்களுக்கு வீக்லி டெஸ்ட் அந்த மாதிரி மார்க் டெஸ்ட்லாம் நிறையா நான் வந்து அட்டன் பண்ணேன். பட் ஒன்ஸ் த எக்ஸாம் கேம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போய் எக்ஸாமில் எழுதும்போது நம்மளுக்கு அது என்ன ஃபீலிங்கே தெரியாது. லைக் நம்ம எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற டைமில் வந்து நம்மளுக்கு எல்லாமே கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் எங்கேயோ ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணுவோம், பட் அது எனக்கு ரியலைஸே ஆகாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து எனக்கும் இருந்துச்சு. எக்ஸாம் எழுதும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எழுதிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் இயர் ட்ராப் எடுத்து நான் எழுத போகிற எக்ஸாம் வந்து ரொம்ப பயந்து தான் எக்ஸாம் சென்டருக்குள்ளேயே போய் கான்ஃபிடென்ட்டாக எழுத ஆரம்பித்தேன். அந்த மாதிரி நான் வந்து எழுத போகிறேன், நல்லா எழுதிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்லிவிட்டு எனக்கு எழுதும்போதே கொஷின் பேப்பர் பார்க்கவும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எழுதினதுக்கப்புறம் வந்துட்டு என்னாச்சுன்னா வெளியே வந்து பேரண்ட்ஸ்கிட்டையும் வந்து சூப்பராக எழுதியிருக்கேன் அப்படிலாம் சொல்லியாச்சு.
நான் 1 இயர் ட்ராப் எடுத்தது கூட யாருக்குமே தெரியாது. எல்லாருக்குமே வந்து இந்த நீட்டு, அதுக்கப்புறம் இந்த ட்ராப் இயர் 1 இயர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ட்ராப் எடுத்திருக்கேன் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்த டைம் அது. ஸோ அந்த மாதிரி நான் எப்படியோ எக்ஸாம் எழுதியாச்சு, பாஸ் பண்ணியாச்சு. பட் நினச்ச மார்க் வந்துட்டு வரலை. கவுன்சிலிங் அப்ளை பண்ணேன். பட் ஸ்டில் எனக்கு சீட் கிடைக்கல. ஸோ வந்து எங்கேயோ நான் மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு திருப்பி என்னால் வந்து வேறு ஏதாவது ஜாயின் பண்ணலாமா, வேறு ஏதாவது எழுதலாமா, வேறு ஏதாவது மறுபடியும் எக்ஸாம் எழுதலாமா, இல்லை வந்துட்டு கோச்சிங் ஜாயின் பண்ணலாமா, இல்லை வந்து என்ன பண்ணலாம், வேறு ஏதாவது. எல்லாருமே கொடுத்த அட்வைஸ் என்னென்னா, ஆல்ரெடி 1 இயர் ட்ராப் எடுத்திருக்கேன் போதும், நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேறு ஏதாவது வந்து கோர்ஸ் படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட சஜஷனுமே இருந்துச்சு. பட் எனக்கு மைண்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பட் அதை நம்ம எப்படி பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இல்லை அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் கிட்ட ஃபைட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இன்னொரு இயர் நான் ஒரே ஒரு வருஷம் மட்டும் ட்ராப் எடுத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்டு எப்படியோ வந்து செகண்ட் இயர் வந்துட்டு ட்ராப் எடுக்க ஸ்டார்ட் பண்ணப்போ வந்துட்டு எனக்கே ஒரு மாதிரி செல்ஃப் டவுட் நிறையா இருந்துச்சு. நம்மளால் முடியுமா, நம்மளுக்கு இதில் என்ன தெரியும், நம்ம வந்து இதில் லைக் நம்ம என்ன பண்ணணும், எந்த ஒரு கைடன்ஸும் கிடையாது. யாரும் வந்துட்டு நீட் எழுதி பாஸ் பண்ணவங்களும் எனக்கு தெரியாது. ஃபேமிலிலேயும் பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. ஸோ நானே தான் படிக்கணும். யார்கிட்ட போய் கேட்கணும், என்ன படிக்கணும், எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. ஸோ செகண்ட் ட்ராப் வந்துச்சு. செகண்ட் ட்ராப்பில் நான் செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எப்பயுமே நான் பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன. ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு வரும்போது வந்துட்டு இந்த 1 வீக் ஃபுல்லாகவே வந்து கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் 1 வீக் ஃபுல்லாக பயாலஜி, 1 வீக் ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி மட்டும்தான் நான் வந்து படிச்சுட்டு இருப்பேன். அதுதான் நான் பண்ண பெரிய மிஸ்டேக். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு சப்ஜெக்ட் இதில் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி நான் பண்ண ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் வந்து அது. எப்பயுமே படிக்கும்போது எனக்கு அதுக்கப்புறம் தான் அது தெரியும். எப்பயுமே படிக்கும்போது 1 டேக்கு மினிமம் 2 சப்ஜெக்ட்ஸாவது படிக்கணும். ஒன்று பயாலஜி வித் ஃபிசிக்ஸ், பயாலஜி வித் கெமிஸ்ட்ரி. ஏன்னா பயாலஜி தான் மேஜர் சப்ஜெக்ட், நம்ம 360 மார்க் கவர் ஆகிறதுனால எப்பயுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு பயாலஜி படிக்கணும், ப்ளஸ் வந்துட்டு ஒரு ஃபிசிக்ஸ், இல்லைனா ப்ளஸ் வந்து கெமிஸ்ட்ரி. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்கறதுக்கு வந்துட்டு யாரும் கிடையாது. ஸோ நான் உங்களுக்கு அட்வைஸ் தரேன். தென் நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும். நான் தனித்தனியாக வந்து எழுதிட்டு இருந்தேன். லைக் வந்து பயாலஜிக்கு மட்டும் டெஸ்ட் எழுதுறது, நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணுற டைமில் ஃபிசிக்ஸ் மட்டும் வந்துட்டு 45 கொஷின்ஸ் எடுத்து வச்சுட்டு எழுதுவேன். இது கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் 45 கொஷின் எடுத்து வச்சு எழுதுவேன். ஸோ அதுவும் நான் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக். ஒரு மார்க் பேப்பர் அப்படிங்கும்போது நம்ம ஃபுல்லாக வந்து அப்படியே எடுத்துட்டோம். எப்படி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நீட் எக்ஸாம் நடக்குது அப்படிங்கிற அளவுக்கு டைம் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சு அதே டைமிங்கில் நம்மளும் வந்துட்டு இன்னொரு ஒன்று என்னென்னா ஆஃப்டர்நூன், எப்படின்னா வந்துட்டு ஆஃப்டர்நூன் தான் நம்மளுக்கு எக்ஸாம் நடக்கும். ஸோ அதே டைமில் வந்துட்டு நம்ம வந்து எக்ஸாம் அதே மாதிரி மார்க் பேப்பர் வச்சு நம்ம வந்து எழுதிட்டு இருந்தோம்னா தான் நமக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் நான் வந்துட்டு எனக்கு அப்போ வந்துட்டு பெருசாக வந்துட்டு தெரியாது. ஸோ நான் இதை எதுவுமே ஃபாலோ பண்ணல. நான் வந்து ஜஸ்ட் எனக்கு என்னென்ன படிக்கணுமோ அந்த மாதிரி தான் நான் படித்து எனக்கு வந்துட்டு பெருசாக அப்பயுமே வந்துட்டு நான் ஒரு கான்ஃபிடென்ஸில் ஒரு எக்ஸாம் எழுதினேன், ஒரு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் எப்படி இருந்தாலும் நான் அச்சீவ் பண்ணிடுவேன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அச்சீவ் பண்ணேன். பட் நான் நினச்ச அளவுக்கு கிடையாது. என்னோட ட்ரீமை வந்து நான் வந்து எப்பயுமே விட்டுறவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வேலை ஒன்று பண்ணேன். அது என்னென்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.